ஏன்டா தினமும் சுடுகாடுல வந்து எல்லாரையும் பயமுத்திட்டு இருக்க? டேய் டேய் இருடா. அப்பா என்னடா பண்ற? அப்பா அவனை பிடிங்கப்பா. அப்பா ஏய் இரு. அவனை ஒன்றும் பண்ணாதடா. அவன் வேற யாரும் இல்ல, செத்து போன மங்கம்மா பையன். அவங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் பைத்தியமாயி அவங்க அம்மா சமாதியை சுத்தி அம்மா அம்மான்னு புலம்பிக்கிட்டு இருக்கான்டா. அவனை பத்தி நீ எதுவும் கண்டுக்காத, போய் வா வேலையை பாரு. சரி. டேய் டைரக்டர், இத்தனை நாள் நீ எடுத்த லவ் ஸ்டோரியை விட சூர்யாவோட லவ் ஸ்டோரி ரொம்ப டச்சிங்கா இருக்குடா. இந்த லவ் ஸ்டோரி வச்சு படம் எடுத்துன்னு வை, ஓ லைஃப் பிச்சுக்கிட்டு போயிரும். இங்க பாருப்பா, உனக்கு கோடி நமஸ்காரம். இது ஒரு லவ் ஸ்டோரி, இதுக்கு ஒரு பில்டப் வேறயா? நீ ஒண்ணு, இதை விடலாம் நான் பெரிய லவ் ஸ்டோரியை பார்த்திருக்கேன். இது ஒரு ஆத்மாவா? அதுக்கு தம் இருந்தா, மானம் இருந்தா, ரோசம் இருந்தா நமக்கு முன்னாடி வந்து இவனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போக சொல்லு. அதானே. என்னடா உன் கனவு அது? தேவையா? அவன் மட்டும் கேட்டான்னு வச்சுக்க, உன் கதை முடிஞ்சிரும். பேய் கேட்டா எங்க கதை முடிஞ்சிருமா? டேய் டைரக்டர், இவன் ரொம்ப பில்டப் பண்றான். உள்ள போய் அந்த கோட் எடுத்துட்டு வா. லபக்குன்னு உள்ள விட்டு இவனையும் இவன் பேயும் பாத்துடலாம். அது உன்னை விட்டாலும் நான் அதை விடவே மாட்டேன். அத மதுரை மீன் குழம்பு சாப்பிட வைக்கிறேன். நடந்தா இல்லையான்னு பாரு. உன்னை விட மாட்டேன். முடிய விரிச்சு போட்டா சும்மா பயந்துருவன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நீங்க பயப்படுவீங்க, நான் பயப்பட மாட்டேன். ரத்தம் கத்துக்க வைக்கிறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்னை பத்தி? இது ஒரு ஆத்மாவா? இந்த ஆத்மா வச்சு நான் சினிமா எடுக்கிறேமா? யாரது? யாரா கதவு முன்னதே? காத்து, எல்லாம் காத்து. ஒண்ணும் இல்ல, அங்க ஜஸ்ட் காத்து வந்து கதவு மூடி இருக்கு. இது என்ன ஜாரு முன்ன பின்ன ஆடிக்கிட்டு இருக்கு? என்ன இது? அடேங்கப்பா, இங்க எதுவும் நடக்குது. என்ன நடக்குது இங்க? யாருமே இல்லையே. இங்க யாரு இருக்கா? எப்படி ஆடுது இது? காத்து, எல்லாம் காத்து. காத்து வேலை காட்டுது. அடிச்சதெல்லாம் மொத்தமா இறங்கிருச்சு. ஐயோ ஐயோமா, இந்த காத்துல நம்மளால போற முடியாது. முதல்ல ஓபன் பண்ணி ஒரு கட்டிங்க போடுவோம். சிப்ஸை வாயில வச்சுட்டு ஒரு கட்டிங்க போட்டா சூப்பரா இருக்கும். எனக்கே பயம் காட்டியா? வாடா. ஐயோ, நான் ஒன்னும் சொல்ல, சும்மா காமெடி பண்ண, அவ்வளவுதான். என்ன வச்சு படம் எடுத்து ஆட வைப்பியா? இல்ல, எனக்கு சினிமா எடுக்கவே வரவே வராது. மதுரை மீன் குழம்பு சாப்பிட வைப்பியா? ஐயோ, மீன் குழம்பு நல்லா இருக்காது அங்க. நான் சொன்னது எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. வாடா வா. நான் வேணா ஒரு பாட்டு பாட்டுமா? உன்னை விடவே மாட்டேன் நானே. என் ஃபேமிலியை பத்தி நான் பாடு படிக்கிறேன். உன் ஃபேமிலி பக்கம் நான் வரவே மாட்டேன். அம்மா, நான் உன்னை பார்க்கணும். நான் வேற பாட்டு பாடுறேன். அடி போடு டப்பாங்குத்து, நார டப்பாங்குத்து. இப்ப குத்துன்னு குத்த போறா நாம. வாடா. இல்ல, நான் எதுவும் போல காமெடி தான் பண்ணேன். வந்திருக்கேன், வாடா. அவனுக்கு கொஞ்சம் காட்டுங்க. டேய், உன கோட் எடுத்து சொன்னா என்னடா சொப்பன சுந்தரி ஆட்டு நின்னுட்டு இருக்கா? சொப்பன யாருப்பா? அதாடா பேய், சூர்யாவோட ஆளு. உனக்கு வாய் கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான்டா. ஆத்மா பிரேத ஆத்மா இத பத்தி எல்லாம் பேசினா எனக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தியா இருக்குப்பா. ஆத்மா பிரேத ஆத்மாவா? டேய், அந்த பேய் மட்டும் வந்துச்சு வை, ஒரு கோட்டர் லபக்குன்னு இறக்கி ஆத்தோரமா தூக்கிட்டு போய் நானே ரேப் பண்ணிடுவேன். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் கம்மி பண்ணி அது உன்னை பிச்சு போறே. என்ன சடனா ஃபீலிங் வருது? பேகா, எனக்கு ஒண்ணு தெரியாது. இவன் தான் உங்க ஃபேமிலி வச்சு சினிமா எடுக்க வந்தான். பிரசாத், நான் உன்னை மன்னிக்கணும்னா அவனை ஓங்கி பலார்னு ஒரு அடி அடி. என்னடா அடி அது? இங்க வா. ஐயோ, வாங்கிட்டு வா. இங்க இருந்தா நம்மள போட்டு தள்ளுறா போல இருக்கு. வா கலந்துக்கலாம். வா 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 வந்து கிளியர் ஆச்சா? உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆச்சா? இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது செத்தவங்க கிட்ட அதுவும் லேடிஸ்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இல்லனா நம்ம உயிருக்கே ஆபத்தாயிடும். பேயும் ஒரு புனிதமான ஆத்மா தான். நாங்க வர சூர்யா. கிளம்புங்க. அப்புறம் என் கூட இருந்தானே ஒரு குண்டு பெருச்சாலி வாய, அவன் என்ன ரொம்ப பாடப்படுத்துறான். அவனுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கலாமா?
குரு உனக்கு கொஞ்சமா போட்டுக்கிட்டேன், எனக்கு நிறைய போட்டுக்கணும். ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லைல்ல. டேய் அப்பண்ணா, குரு கொஞ்ச நாளா நீ பேச்சிலேயே மயக்கிறடா. இவ்வளோ பெரிய குருவுக்கு பேச தெரிஞ்ச ஒரு சிஷ்யம் இருக்கணும்ல. நான் குருவை மிஞ்சின சிஷ்யன், என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. டேய் என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல குரு. இப்போ உன் பையனுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னு, அந்த ஆத்மாவுக்கும் உன் பையனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு லோக்கல்ல ஒரு டாக் இருக்கு. இது எப்படி சாத்தியமாகும் குரு? சரக்க கம்மியா ஊத்துறியா? குரு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. யாரது? யாரது? டேய் குரு அது ஏதோ ஒரு சினிமால சிரஞ்சீவி மகாத்மா காந்தி கூட பேசுவார்ல. அது மட்டும் இல்ல குரு, ராத்திரி டிவில எதுக்குடா காதலுங்கிற படத்துல அதுல கூட ஹீரோவுக்கு மட்டும்தான் ஹீரோயின் தமனா கண்ணுக்கு தெரிஞ்சாங்களாம். அப்புறம் என்னடா குரு என் தடியில இருக்கிற டிசைனை பாத்தீங்களா? பாருங்க பாருங்க பாருங்க. அது கூட உன் புத்தி மாதிரியே கோணையாதான்டா இருக்கு. சொல்லுங்க குரு. ஒண்ணு இல்லடா, எங்க பூசாரி என்ன சொன்னார்னா, என் பையனுடைய ஜாதகத்துக்கு ஆத்மா எல்லாம் கண்ணுக்கு தெரியும்னு சொன்னாரு. டேய் அப்பனா, கொஞ்ச நாளா நீ இந்த ஃபேனை துடைக்கவே இல்லையா? அது என்ன குரு, போன சிவராத்திரிக்கு தானே தொடச்சேன், அதுக்குள்ளே தூசி பிடிச்சிருக்கு. குரு எது எப்படி நடந்தாலும் சரி, நீங்க என்ன சொந்த புள்ள மாதிரி பாத்துக்கிறீங்க. இந்தாங்க நான் என் கையால எடுத்து தரேன், உள்ள ஊத்திங்க குரு. உன் கையாலேயே உனக்கு ஊத்துன சரக்க கொடுக்க வச்சிட்டேன் பாத்தியா? குரு உங்களை நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இப்போ அந்த ஆத்மா வந்து உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டுச்சுன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்க? பைத்தியக்கார பையல, ஆத்மா கூட எப்படிடா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது? வாட் ஆர் யூ டாக்கிங் குரு? அப்படின்னா நம்ம ஜெகஜால கில்லாடி அதிரூப சுந்தரி படத்துல நம்ம ஸ்ரீதேவி சிரஞ்சீவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாதாள லோகத்திலே செட்டில் ஆகலையா? அறிவு கட்டவனே, அவங்க தேவதை, இது ஆத்மாடா. அதுவும் இதுவும் எப்படிடா ஒன்னாகும்? அப்படி வரீங்களா? சரி குரு, இந்த குழப்பம்லாம் இப்ப எதுக்கு? நம்மளே டைரக்டா அந்த ஆத்மாவை கூப்பிட்டு கேட்டுட்டா பத்தாதா? கூப்பிடு கூப்பிடு, அவங்களுக்கும் பைத்தியம் பிடிக்கட்டும். நீங்க அப்படியே இருங்க, நான் ரெண்டுல ஒண்ண பாத்துறேன். சரி சரி. அம்மா ஆத்மா ஒரு தடவை இப்படி வந்துட்டு அப்படியே போயிடுமா? வா 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 வா. அட, அப்பாக்கு என் தலையில கட்டு போட்டிருக்கீங்க, என்னாச்சு? என்னாச்சுன்னா ஃபேன் ஓடிட்டு இருக்கும்போது அப்பா தலை மேலேயே விழுந்துருச்சுடா. கொஞ்ச நாளாவே நமக்கு நேரமே சரியில்லடா. நம்ம வீட்டை சுத்தி ஏதோ துஷ்ட சக்தி நடமாடிக்கிட்டு இருக்குடா. சீ, உன் மூட நம்பிக்கையே நீயும். நீங்க உன்னோட சேர்த்து அவனையும் குழப்பறிய. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. டேய், அன்னைக்கு அந்த கோயில்ல சாமியார் நம்ம அப்பாவை பத்தி சொன்னாருல்ல, அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வாடா. எப்படியாவது கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா, நான் போய் பாத்துட்டு வரேன். சரி. நீ சொல்ற, அவன் கேக்குறான். உங்க எல்லாருக்கும் பைத்தியம் தான் முத்தி போச்சு. ஸ்ரீ ஆஞ்சநேயம் பிரசன்னாஞ்சநேயம் பிரபா திவ்ய காயம் பிரதி பிரஜாயம் பஜே வாயு புத்திரம் பஜே வாலகாத்திரம் பஜே வாயு புத்திரம் பஜே வாலகாத்திரம் பஜே வாயு புத்திரம் பஜேஹம் 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 பஜேஹம். வணக்கம் சுவாமி. என்ன தம்பி, உன் வீட்டு பிரச்சனை ஒன்று இங்க கொண்டு வந்துச்சா? ஆமாங்க சாமி, நீங்க பூஜை பண்ணி கொடுத்த தாயத்தை வீட்டுல இருந்தாலும் பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. அதனால எங்க அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க சாமி. அது உங்க அப்பாவுக்கு நடக்க போற ஒரு பெரிய ஆபத்து தம்பி. நான் அன்னைக்கே சொன்னேன். எங்க அப்பா இது வரைக்கும் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணலையே. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கர்ம பலத்தை அனுபவிச்சே ஆகணும் தம்பி. அந்த பரமேஸ்வரனுக்கு அது நடந்திருக்கு தம்பி. நம்ம எல்லாம் சாதாரண ஆளுங்க. கர்ம பலன்றீங்க, அப்ப எங்க அப்பாவால ஏதாவது? உங்க அப்பாவால ஒரு பொண்ணு மோசம் போய் தற்கொலை பண்ணிக்கிட்டா தம்பி. அவளோட ஆத்மா சுடுகாட்டுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த கஷ்டத்துல உங்க அப்பா சுடுகாட்டுல தான் தங்கிட்டு இருக்காரு. உன் வீட்டை ஒரு நாளைக்கு நான் சோதனை போடணும். சரிங்க சாமி. இன்னொரு விஷயம், உன் மேல கூட ஒரு ஆத்மா அதோட ஆசையை தீர்த்துக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ ஜாக்கிரதையா இருக்கணும். போலாமா சாமி? நீ கிளம்பு, நான் வருவேன். ஜெய் வீரஹனுமான்.